ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வியின் மூலம் மட்டுமே வறுமையை முழுமையாக ஒழிக்க முடியும், ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கையில் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி பிரதிநிதிகள் இலங்கை பிரதமருடன் கலந்துரையாடல். சீனாவின் செங்டு நகருக்கு அருகில் இலங்கை தூதரக அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 1.4 மில்லியன் மாணவர்களுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள 100 கல்வி வலயங்களில் 8,956 பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலை திட்டம். குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் உயர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனம். உள்நாட்டுச் செய்திகள். அரசாங்கத்தின் முக்கியமான திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்டின் ரேசர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்டின் ரேசர் இதனை தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா, கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடம் இருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இதன்போது உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது. கல்வி, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றில் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. உலக வங்கி இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடனுதவியை உரிய சமயத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மார்டின் ரேசர் தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கல்வித்துறை முன்னேற்றத்தின் மூலம் கிராமிய வறுமையை ஒழிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். அதற்காக புதிய அரசாங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த முயற்சிகளும் பொது போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். இலங்கையின் விவசாய துறையில் 28% தொழில்படை ஈடுபட்டிருந்தாலும் இலங்கை பொருளாதாரத்திற்கு விவசாய துறையிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 6% பங்களிப்பு கிடைப்பது போதுமானதாக இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். மக்கள் தொகை அடர்த்திக்கு ஏற்ப இலங்கை மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க புதிய அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படும் திட்டம் குறித்து உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி விளக்கமளித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. 2025 ஆண்டில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான புதிய திட்டங்களை செயற்படுத்துவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டது. விமான நிலையம் மற்றும் துறைமுக அபிவிருத்திக்கான புதிய திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் துறைமுக அபிவிருத்தியை துரிதமாக மேற்கொள்ள இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குறிப்பாக வடக்கின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்களை நிறுவ நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும், நீர் வசதிகளை வழங்கவும், வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளுக்கு கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, உலக வங்கியின் பிராந்திய உள்நாட்டு பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன், உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி கூட்டுத்தாபன உள்நாட்டு பணிப்பாளர் கேவோக் சார்ஷியன், உப தலைவரின் உதவியாளர் கிஷான் அபேகுணவர்தன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார்.
சேர்த்திறனுடனும் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாள்கையில் பொது போக்குவரத்தை நிறுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. பொது போக்குவரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் எவ்வாறு தலையிட வேண்டும் என்பது குறித்தும் அதற்கு வசதிகள் அளிப்பதற்கான நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. கடந்த அரசாங்கங்களில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. நெல் கொள்வனவு செய்வதற்காக அரிசி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் கடன்களை ஒரு வருடத்திற்குள் வசூலிப்பது குறித்தும் அந்த வர்த்தகர்களிடம் உள்ள அரிசி கையிருப்புகளை ஒழுங்குபடுத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேல்தளத்தில் உள்ள பொருளாதாரத்தை கீழ்மட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனைத்து பிரதேசங்களுக்கும் பிரித்து செல்லக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார். தற்போது அமுலில் இருக்கும் நிவாரணம் வழங்கும் முறையில் முறைப்பாடுகள் உள்ளதாகவும் அவற்றை அடையாளம் கண்டு நிவாரணங்கள் தேவையான சமூகத்தை சரியாக அடையாளம் கண்டு அந்த செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, பிரதி திரைச்சேரி செயலாளர் AK செனிவிரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். உலக வங்கியின் தெற்காசிய வலயத்திற்கான உபத்தலைவர் மார்டின் ரைசர் அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து பிரதான அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் கலந்துரையாடினார். கல்வி, பாலின சமத்துவம் மற்றும் பிராந்திய விடயங்கள், நிலையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தல் மற்றும் தேசிய சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான தேவைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி ஊடாக தரமான கல்வி அணுகலை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடலின் போது பிரதானமாக அவதானம் செலுத்தப்பட்டது. மாணவர்களுக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு TVET-னை பிரதான கல்வியுடன் இணைப்பதன் முக்கியத்துவம் தொடர்பில் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். வேலைத்தளங்களில் பாலின சமத்துவம் என்ற சிக்கலுக்குரிய விடயம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. பொருளாதார செயற்பாடுகளில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்கு கொள்கை ரீதியிலான தலையீடு மற்றும் ஒத்துழைப்பு கட்டமைப்புகளின் தேவை குறித்தும் இரு தரப்பும் தமது அங்கீகாரத்தை சுட்டிக்காட்டியது. கல்வி, பாலின சமத்துவம் மற்றும் பிராந்திய அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கான நிலையான தீர்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில் இலங்கை மற்றும் உலக வங்கியின் பரஸ்பர உறுதிப்பாடு இந்த கலந்துரையாடலினூடாக வலுப்படுத்தப்பட்டது. நேபாளம், மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான பிராந்திய நாடுகளின் பணிப்பாளர் டேவிட் சிசிலன் உள்ளிட்ட உலக வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இலங்கை அரசின் சார்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த, வெளியக வளங்கள் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சமந்த பண்டார, வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட பணிப்பாளர் நாயகம் தர்ஷன எம் பெரேரா, வெளிவிவகார அமைச்சின் தென்கிழக்காசியா மற்றும் மத்திய ஆசிய பிரிவிற்கான பணிப்பாளர் லஷின்கா தம்முலகே உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். சீனாவில் செங்கடு நகருக்கு அருகில் இலங்கை தூதரக அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஏரத் குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு தேவையான இடம் மற்றும் வசதிகளை இலவசமாக தருவதற்கு மாநில தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அதன்படி வெளியுறவு அமைச்சகம் என்ற வகையில் எதிர்காலத்தில் செங்கடு நகரில் புதிய தூதர அலுவலகத்தை திறக்க வாய்ப்பு கிடைக்கும். ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது இருதரப்புக்கும் இடையில் பொருளாதார, அரசியல் மற்றும் கலாசார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் ஆழமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதியின் சீன விஜயத்துடன் இணைந்து அந்நாட்டுக்கு 500 மில்லியன் யுவான் மானியம் கிடைத்துள்ளது. இந்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த மானியம் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தற்போது 1.5 வரையான வகுப்புகளில் மாணவர்கள் தொகை 100க்கும் குறைவான அனைத்து அரச பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள மாணவர்கள் உள்ளடங்கலாக 1.4 மில்லியன் மாணவர்களுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள 100 கல்வி வலயங்களில் 8956 பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. குறித்த வேலை திட்டத்தை மேலும் திட்டமிட்ட வகையில்
வகையில் 2025 ஆண்டில் நடைமுறைப்படுத்தவும் ஆண்டுக்கான உயர்ந்தபட்ச 1.5 மில்லியன் மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதற்கும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பிட்டியவை சிறைச்சாலை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். விசாக்கள் வழங்குவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்த தவறியமையால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பெயரில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் கடந்த செப்டம்பர் மாதம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் அழைக்கப்பட உள்ள நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹர்ஷ இலுக்பிட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அடுத்த சில மாதங்களுக்குள் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் உரவிலை அதிகரிப்பு என இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜயந்த சமரகான் தெரிவித்தார். மேலும் தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு தேவையான தேங்காய் இருப்புகளை அவசரமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு சுமார் $1 மில்லியன் வருவாயை இழக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வர்த்தக சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இந்த மாதம் 24ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று நீதியரசர்களான யசந்த கோதாகொட, ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன உபேசேகர் ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக எதிர்வரும் 24ஆம் தேதி அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்யும் நோக்கத்துடன் கடந்த அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில விதிகள் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதிக்கின்றன என்றும் இது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என்றும் மனுதாரர் கூறியுள்ளார். அதன்படி குறித்த சட்டமூலத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய சரத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரிதிகம சஃபாரி சுற்றுலா பூங்காவில் புதிதாக பிறந்த 6 சிங்கக்குட்டிகளுக்கு பெயர் வைப்பதற்கான வாய்ப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சிங்கக்குட்டிகளை எதிர்வரும் 4ஆம் திகதி மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்த உள்ளனர். பெயர் வைக்க விரும்பும் மக்கள் ரிதிகம சஃபாரி பூங்காவின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அல்லது மெசஞ்சர் அல்லது வாட்ஸ்அப் மூலம் பெயர்களை அனுப்பலாம். தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் பெயர் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. ஊடக அறிக்கையொன்றினூடாக இலங்கை மத்திய வங்கி இதனை வெளிப்படுத்தியுள்ளது. இதில் 21 நிறுவனங்கள் திருத்தப்பட்டவாறான 1998ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கித் தொழில் சட்டத்தின் கீழ் 83 பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்ட திட்டமொன்றில் ஈடுபட்டுள்ளன என்பதை இலங்கை மத்திய வங்கி கண்டறிந்துள்ளது. தடை செய்யப்பட்ட நிறுவனங்களின் பெயர்கள் டீன்ஸ் லங்கா ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட், பெஸ்ட் லைஃப் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், மார்க் வோ இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், VML இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். 5வது நிறுவனம் குறிப்பிடப்பட மாட்டாது. ஃபாஸ்ட் ரிசைக்கிள் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், ஸ்போர்ட் செயின் ஆப், ஸ்போர்ட் செயின் ஜெஸ் சொசைட்டி ஸ்ரீலங்கா, ஆன்மா டிடி, MTFE ஆப், MTFE SL குரூப், MTFE சக்சஸ் லங்கா, MTFE DSCC குரூப், ஃபாஸ்ட் வின் பிரைவேட் லிமிடெட், ஃப்ரூகோ ஆன்லைன் ஆப், ஃப்ரூகோ ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட், ரைட் டு 3 ஃப்ரீடம் பிரைவேட் லிமிடெட், QNet, Era Miracle Private Limited and Genesis Business School, Ledger Block, Isimaga International Private Limited, Bitcoin App and Sunbird Foundation, Windex Trading, The Enrich Life Private Limited, Smart Win Entrepreneur Private Limited, Netfo International Private Limited. இதேவேளை வங்கித் தொழில் சட்டத்தின் 83 பிரிவின் கீழ் இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிறுவனம் ஒன்றின் பெயரை வெளிப்படுத்தலானது அந்த நிறுவனம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டளையொன்றின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 10.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பாலம் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் உள்ள சுமார் 1 லட்சம் மக்களின் பயணம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை எளிதாக்கும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. பேராதனை பதுளை செங்கலடி வீதி அபிவிருத்தி திட்டத்திலிருந்து மீதமுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் பணிப்பாளர் அப்துல் மொஹசென் ஆகியோர் கையெழுத்திட்டனர். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்ஸ்விக் தோட்ட பிரவுன்ஸ்விக் பிரிவில் இலக்கம் 1 தொடர் குடியிருப்பில் நேற்று இரவு 9 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த தீப்பரவலின் போது 4 குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கூரைகள் எரிந்துள்ளதாக மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார தெரிவித்தார். ஏனைய 12 குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவாமல் தடுக்க தோட்ட மக்கள் மற்றும் மஸ்கெலியா போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். 16 குடியிருப்புகளை கொண்ட தொடர் குடியிருப்பில் முதல் 4 குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கூரைகள் சேதமடைந்துள்ளன. அந்த 16 குடியிருப்புகளில் இருந்த மக்கள் தங்களது உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர் என மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் ஹமாத் நாசர் ஹல்தானி அவர்கள் அண்மையில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்றத்தில் சந்தித்தார். இச்சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீரவும் கலந்து கொண்டார். விவசாயம், தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்துவதில் சவுதி அரேபியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீரவும் கலந்து கொண்டார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரித்தானிய தூதுவர் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் சபாநாயகருடைய வாழ்த்துக்களையும் கையளித்தார். தவுளுகல ஹப்புகாஹட்ட பகுதியில் 18 வயது பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் முறையாக செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அன்றைய தினம் போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய போலீஸ் பரிசோதகர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பிரதான பெண் போலீஸ் பரிசோதகர் மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 19ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் தவுளுகல போலீஸ் பிரிவின் அப்புகாயட்ட பகுதியில் இந்த கடத்தல் நடந்தபோது அந்த இடத்தில் பயணித்ததாக கூறப்படும் கம்பளை போலீசில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவர் அது தொடர்பில் தவுளுகல போலீசின் செயற்பாட்டு அறைக்கு அறிவித்துள்ளார். எனினும் அந்த அறிவிப்பை குறித்த தவுளுகல போலீசார் உரிய முறையில் செயற்படவில்லை என குற்றச்சாட்டில் இவ்வாறு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இசைத்துறையை வளர்த்த பிரபல சிங்கள பாடகர் அனில் பாரதி காலமானார். தமது 75வது வயதில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. சுகையினம் காரணமாக பாணதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் காலமானார். அனில் பாரதி பாடிய பாடல்களில் பெரும்பாலானவை கிறிஸ்துமஸ் பாடல்கள் என்பது விசேட அம்சமாகும். மொரட்டுவ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியில் பயின்ற அனில் பாரதி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 50 ஆண்டுகள் பணியாற்றியதுடன் செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருந்தார். அவர் வானொலியின் பணிப்பாளர் பதவியையும் வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது 1095 ரூபாவாக இருந்த நிலக்கடலை 1 கிலோவின் புதிய விலை 995 ரூபாவாக குறைந்துள்ளது. 1 கிலோ சிவப்பு சீனியின் முந்தைய விலை 340 ரூபாவாகவும் புதிய விலை 300 ரூபாவாகவும் உள்ளது. 210 ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கின் புதிய விலை 180 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கவுப்பி கிலோ ஒன்றின் முந்தைய விலை 795 ரூபாவாகவும் புதிய விலை 765 ரூபாவாகவும் காணப்பட்டது. 960 ரூபாவாக இருந்த 1 கிலோ நெத்திலியின் புதிய விலை 940 ரூபாவாக மாற்றப்பட்டுள்ளது. 845 ரூபாவாக இருந்த 1 கிலோ காய்ந்த மிளகாயின் புதிய விலை 830 ரூபாவாக உள்ளது. 655 ரூபாவாக இருந்த பாஸ்மதி அரிசி கிலோவின் புதிய விலை 645 ரூபாவாக குறைந்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் முந்தைய விலை 240 ரூபாவாகவும் புதிய விலை 230 ரூபாவாகவும் உள்ளது. 1 கிலோ துவரம் பருப்பின் முந்தைய விலை 290 ரூபாவாகவும் புதிய விலை 288 ரூபாவாகவும் குறைந்துள்ளது.
அதே நேரம் 1 கிலோ வெள்ளை சீனியின் முந்தைய விலை 242 ரூபாவாகவும் புதிய விலை 240 ரூபாவாகவும் குறைந்துள்ளதாக இலங்கை சதோச வெளியிட்ட அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள மாத்தளை, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தின் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்ட மற்றும் மொனராகல மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெளிநாட்டு செய்திகள். துருக்கியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 76 பேர் பலியாகியுள்ளனர். 12 மாடிகளை கொண்ட இந்த ஹோட்டலில் 234 பேர் தங்கியிருந்ததாகவும் தீ விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக கீழே குதித்தவர்களில் 2 உட்பட 76 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவருகிறது. மேலும் காயமடைந்த 51 பேரில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 17 பேர் சிகிச்சை நிறைவடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் துருக்கி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வடமேற்கு துருக்கியில் புலு நகரில் கர்த்தல் காயா உள்ள இந்த கிராண்ட் காட்டால் ஹோட்டலின் உணவக தளத்தில் அந்நாட்டு நேரப்படி நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் தீப்பிடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்தை தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் 10 வயது நீச்சல் வீராங்கனை, அவரது தாய், உள்ளூரில் பிரபலமான தொழிலதிபரின் மகள் மற்றும் அவரது பேத்தி, எழுத்தாளர் ஒருவர், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள், பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக துருக்கி அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று நடந்த அந்நாட்டு அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரெசப் தைப் எர்டோகன் இன்று நாடு முழுவதும் தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவித்ததோடு பலியானவர்களின் குடும்பத்திற்கு தனது இரங்கலையும் தெரிவித்தார். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்ளும் நடைமுறையை தொடங்குவதற்கான செயல் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா விலக வேண்டும் என ட்ரம்ப் உத்தரவிடுவது இது 2வது முறையாகும். கோவிட்-19 உலக சுகாதார நிறுவனம் கையாண்ட விதத்தை விமர்சித்த ட்ரம்ப் பெருந்தொற்று காலத்திலேயே அந்த நிறுவனத்திலிருந்து விலகும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளார். ஜனாதிபதி ஜோ பைடன் பின்னர் அந்த முடிவை மாற்றியுள்ளார். சூரிய குடும்பத்தில் உள்ள 6 கோள்களின் ஒரே நேர்கோட்டின் அணிவகுப்பு தற்போது அரங்கேறி வருகின்றது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தெளிவான இரவு நேரத்தில் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் என 6 கோள்களும் தற்போது இரவு வானில் காட்சியளிக்கின்றன. பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் ஒரே ஒரு இரவு மட்டும் அவற்றுடன் புதனும் இணைந்து 7 கிரகங்களின் வரிசை வானில் காட்சி தரும். பல்லாயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த கோள்களின் அணிவகுப்பை நுண்ணியமான தொலைநோக்கு கருவிகளை கொண்டு மக்களுக்கு பார்வையிட முடியும் என வானியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தோனேஷியாவின் நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மக்கள் பாறைகளுக்கு இடையில் சிக்கியுள்ளதாகவும் மண்ணில் புதையுண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதியிலிருந்து 16 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திங்கட்கிழமை பெய்த கனமழையால் ஆறுகள், கரைகள் உடைந்து மத்திய ஜாவா மாகாணத்தின் பெங்கலோங்கன் மாகாணத்தில் உள்ள 9 கிராமங்கள் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள்.
19 வயதுக்குட்பட்ட 20க்கு 20 மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. இலங்கை மகளிர் அணி தனது 2வது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியை எதிர்கொண்டது. மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கை மகளிர் அணி 81 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி சார்பாக சஞ்சனா காவிந்தி, சுமுது நிசங்சலா ஆகியோர் அணிக்கு சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தனர். முதல் விக்கெட் 54 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டதுடன் சுமுது நிசங்சலா 19 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். சஞ்சனா காவிந்தி 38 ஓட்டங்களையும், அணித்தலைவி மனுதி நாணயக்கார 37 ஓட்டங்களையும், தகமி செனத்மா 31 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 166 ஓட்டங்களை குவித்தது. வெற்றி இலக்கான 167 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியின் முதல் 3 விக்கெட்டுகளும் 36 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. அசேனி தலகுனே மற்றும் லிமங்சா திலகரத்னா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியால் 19.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 85 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. போட்டியின் சிறந்த வீராங்கனையாக சமுதி பிரபோதா தெரிவானார். Again, she's down the wicket.